பாட்டி சமையல் பேத்தி கிச்சன் சாபுதானா ஸ்பெஷலில் இன்றைக்கி ஒரு புதுசாக வித்தியாசமான ஒரு ஐட்டம். அதில் வந்து தெனையும் போட்டு சாபுதானாவும் போட்டு ஒரு தோசை மாவு ரெடி பண்ணி தோசையை வாக்க போகிறோம். அது வேறு விஷயம். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்டு மில்லட்டும் ஸ்டார்ச்சும் சேர்ந்து எப்படி வந்து ஒரு காம்போவில் நமக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறான்றதை நம்ம பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் புதுசாக வித்தியாசமாக யார் கொடுப்பாங்கன்றது தெரியும். அதனால் நமக்கு வித்யா மேடம் வந்திருக்காங்க, வாங்கும். ஸோ இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஒன். போன வாட்டி நான் சொல்லிட்டேன் சாபுதானாவுக்கு என்னென்னலாம் நமக்கு ஆமாம் அதோட யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு அடுத்தது புதுசாக ஒன்று பண்ணலாமே அப்படின்ற ஐடியாவில் தான் இந்த தோசை ட்ரை பண்ணோம். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஓகே, நல்லா இது எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துடலாமே. கண்டிப்பாக போகலாம். பாட்டி சமையல் பேத்தி கிச்சன். தெனை அண்டு ஜவ்வரிசி மட்டும்தான். ஆனால் இது எல்லாமே வந்து 16 to 20 hours ஊற வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி அது 3-4 தடவை வாஷ் பண்ணி இன்பிட்வீன் அதுக்கப்புறம் வச்சுருக்கோம். ஸோ நல்லா ஊறியாச்சு. ஸோ ஆல் தோஸ் கெமிக்கல்ஸ் விச் ஆர் ஆல் தேர் அண்ட் கொஞ்சம் ஸ்டார்ச் கண்டென்ட் ஆஃப் ஜவ்வரிசி எல்லாமே கொஞ்சம் போய் உங்களுக்கு ஒரு இந்த இதில் இருக்குது. இதை நாங்கள் ஊற வச்சது தான் காமிக்கிறோம். அந்த குவான்டிட்டியை சொல்லுவோம் எனக்கு மெயினாக. இது வந்து ஜவ்வரிசி மில்லட் தோசை அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம வந்து மோரியா அப்படின்னு நார்த் இந்தியாவில் இதை சொல்லுவாள். ஓகே. ஸோ அது வந்து ஒரு 3 பங்கு 3 கப்பு எடுத்துட்டா சாபுதானா, அதாவது இந்த ஜவ்வரிசி 1 பங்கு. ஓகே. அதை எடுத்து இந்த ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனா அப்போ 3-4 வாட்டி களைய முடியாது அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். அதை முதல்ல 3-4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதை சோக் பண்ணிடணும். ஸோ ஓவர் நைட் சோக் பண்ணால் காலையில் எழுந்தோடனே எடுத்து அதை திருப்பி இன்னொரு வாட்டி களைஞ்சிட்டா மொத்தம் ஸ்டார்ச், முக்கால்வாசியான ஸ்டார்ச்சு வெளியில் வந்துடும். ஏன்னா அது ஊறுறதுனால அதோட ஸ்டார்ச் எல்லாம் வெளில வந்துடும். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம அரைக்கணும். மிக்சியில் அரைச்சப்புறம் தோசை இமீடியட்டாக வாக்கலாம்னு சொன்னாங்க. முதல்ல நம்ம அரைக்கிற வேலையை பார்ப்போமா? இப்போ நார்மல் தோசைன்னா அரைக்கணும், அது ஃபர்மெண்ட் ஆகணும், அதுக்கு வந்து நம்ம வைக்கணும். அந்த அரிசி உளுந்து ஊற வைக்கிறதுக்கு ரொம்ப நாழி ஆகும். அதெல்லாம் இதில் கிடையாது. நம்ம ஊற வச்சு அப்படியே தோசை வாத்துடலாம். உளுந்து இல்லாதனால நம்ம அப்படியே பண்ணுறது. ஆமாம், ஈஸி. ஸோ ஃபர்மெண்டிங்கிறது கிடையவே கிடையாது. இது அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம வந்து தோசைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் இன்னும் நம்ம சால்ட்டு தான் ஆட் பண்ணணும். இப்போ இந்த இதுக்கு சால்ட் மாத்திரம் ஆட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல திக்காக நல்ல பேஸ்ட்டாக வந்திருக்கு. நம்ம தோசையோட கன்சிஸ்டன்சி மாதிரியே எப்படி நல்லா ஃபர்மெண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆமாம். ஸோ இப்போ இது அப்படியே தோசையை வாத்துடலாம். நீங்கள் வந்து நான்ஸ்டிக்கில் வாக்கலாம், தோசை கல்லில் வாக்கலாம், எல்லாத்துலேயும் வாக்கலாம். நீங்கள் ஊத்தப்பமாக பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா தான் வருது. ரொம்ப நல்லா. வெரி நைஸ். எண்ணெய் விட்டுக்கலாம், நெய் விட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டுருவோம். வேற ஒன்றும் இல்லை. உப்பி எப்படி வருது, என்னமோ நம்ம உளுந்து போட்டு ஃபர்மெண்ட் பண்ணி வர வைக்கிற மாதிரி. யார் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கைட் பண்ணுறது? நமக்கு வந்து ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறச்சே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். கரெக்டாக தான். ஏன்னா இப்போ வந்து இது எல்லாமே ஏகாதசிக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே ஓகே ஓகே. இப்போ மோரியா அப்படின்னு சொல்லுவாக்க அதை வந்து சாம்பார் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பார் ரைஸ், சாமையும் இதுக்கு யூஸ் பண்ணலாம், தெனையும் யூஸ் பண்ணலாம். சாம்பார் ரைஸும் போட்டு இதே ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணினோம் அப்படின்னாக்க அது வந்து ஏகாதசி அதே உபவாசம் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஹெவியாக இருக்காது. அட் த சேம் டைம் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்த மாதிரி ஆகும். இதுக்கு வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து நல்லா தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு மாதிரி கூட பண்ணிக்கலாம், தேங்காய் சட்னி, புதினா சட்னி, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாம்பார். சூப்பர். பருப்பு போடாமல் சாம்பார் எப்படி இருக்குங்கிறத இன்னொரு நாளைக்கு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அதுதான் ரொம்ப முக்கியம். பருப்பே யூஸ் பண்ணாமல் பட் பருப்புக்கு கொஞ்சம் சப்ஸ்டியூட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சாம்பார் பண்ணலாம். அடுத்தடுத்து நமக்கு ரெடியாக இருக்குது, நீங்கள் கவலையே பட வேண்டாம். ரொம்ப அழகாக வந்து நல்லா வந்திருக்கீங்க.
நல்ல ரோஸ்ட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும். இப்போது இந்த சாபுதானா பவுடர் கிடைக்கிறது. சாபுதானா பவுடர்னாக்கா இதே மாதிரி அந்த மோரியா பவுடர் வந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து உடனே கரைச்சிட்டு அதில் ஜீரகம், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் உங்களுக்கு ஆனியன் வேணுங்கிறவங்களுக்கு ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையுமே தாளிச்சு கொட்டி கலரி நம்ம அந்த ரவா தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். வாவ், சூப்பர். நிறைய ரெசிபிஸ் பாருங்களேன், என்னெல்லாம் சாபுதானாவில் கொடுக்குறாங்கங்க. கண்டிப்பாக இதை நான் வந்து மாவடுவில் போட போகிறோம். அந்த மாவடு கிச்சனில் எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லையா மாவடுவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ரெசிபி. இல்லை காய்கறி சேர்த்து ஊத்தப்பம் மாதிரி பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ சுட சுட இருக்குது. நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சூப்பர். வித்தியாசமே தெரியாது, ஒன்றுமே தெரியல டிஃப்ரென்ஸு. உளுந்து போட்டால் அந்த தோசைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். நம்ம ஃப்ளாராக யூஸ் பண்ணால் ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி வந்து இன்ஸ்டண்ட்டாக அரைச்சிட்டு அப்படியே போடும்போது இட் ஹாஸ் வெரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட், வெரி நைஸ் டேஸ்ட். நல்ல ஒரு ரெசிபி, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லையா மாவடுவில் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வந்ததுக்கு. திஸ் இஸ் நித்யா சைனிங் ஆஃப் ஃபார் திஸ் எபிசோட் அண்ட் see you next week. Thank you.